நீங்கள் தினமும் ரன் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா தினமும் ரன் பண்ணுறதுனால உங்கள் முட்டி டேமேஜ் அதிகமாக ஆகுமா? டெஃபினெட்லி கிடையாது. ரன்னிங் பண்ணும்போது உங்கள் முட்டினை எப்படி பாதுகாக்கலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரன்னிங் ஷூஸ் வாங்கிக்கணும். ரன்னிங் ஷூஸோட தான் ரன் பண்ணணும். வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு ரன் பண்ணக்கூடாது. இந்த ரன்னிங் ஷூஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது உங்கள் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்க்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். எப்படி ஒரு 2 வீலரில் இல்லை ஒரு சைக்கிளில் எப்படி ஒரு ஷாக் அப்சார்பர் வேலை செய்தோ அதே மாதிரி உங்கள் போன்ஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் இது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். நீங்கள் ஷூஸ் போடும்போது ஒரு கரெக்டான பேர், கம்ஃபர்டபுளான பேர் வாங்கிட்டு போடணும். ரெண்டாவது 6-9 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரன்னிங் ஷூஸ் மாற்றிக்கிறது பெட்டர். ரன்னிங் பண்ணும்போது முட்டியில் நடக்கிற சேஞ்சஸ் ரிகவர் ஆகணும்னா அதுக்கு தேவைப்படுற ஒரு கரெக்டான ரெஸ்ட் எடுத்துக்கணும். மூணாவது, இன்கேஸ் ஆர்த்ரைட்டிஸோடு இருக்கீங்க, முட்டி வலியோடு இருக்கீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற ஒரு லைட் வெயிட்டான நீ பெல்ட் போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது ரொம்ப தூரம் ரன் பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரன்னிங் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை ரன்னிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது உங்கள் உடம்புக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி படிப்படியாக தான் இது அதிகரிக்கணும். கடைசியாக ஆனால் ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் தசை இருக்கட்டும், ஒரு ஜாயின்ஸ் இருக்கட்டும், ஒரு ஸ்மூத்தாக வேலை செய்யணும், தசை பிடிப்பு வராமல் இருக்கணும் போது ஒரு வெல் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் மட்டுமே கிடையாது, உங்கள் முட்டியும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.